ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. இந்த நாளிலே கூட லூக்கா 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் ஒரு விதவை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்க அந்த விதவை என்ன செய்தாள் என்று இங்கு மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவள் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வயதான ஒரு விதவை ஜெபத்திலும் ஆவிக்குரிய காரியத்திலும் எந்த அளவுக்காக அவர்கள் வேதத்தில் காணப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுபோல இன்றைக்கு அநேக வயதானவர்கள் அநேக காரியங்களை குறித்து சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய விதவைகள், தாய்மார்கள், சகோதரிகள் இருக்கிற எல்லா மனிதர்களும் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கு இவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளிலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் தேவாலயத்தில் சென்று ஜெபிக்கிற ஒரு பழக்கமுடையவர்களாக, அது தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு தாயாக இந்த விதவை இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இரவும் பகலும் உபவாசித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரவு பகல் என்று பாராதபடிக்கு உபவாசித்து ஜெபித்திருக்கிறார்கள். இன்றைக்கு உபவாசிக்க தாய்மார்கள் இல்லை. உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்வதற்கு மனிதர்கள் அநேகர் இல்லாமல் இருக்கிறார்கள். மற்ற ஜெபங்களுக்கு மற்ற காரியங்களுக்கு எல்லாம் செல்வார்கள். ஆனால் உபவாசித்து ஜெபிப்பது மிக குறைவாக இருக்கிறது இந்த கடைசி நாட்கள். ஆனால் அன்று தேவாலயத்தை விட்டு நீங்காதபடிக்கு இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்த ஒரு அன்னாள் என்கிற தாயை நம் வேதத்தில் வாசிக்க. அதுபோல இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அன்று எஸ்தர் ஜெபித்து ஒரு யூத குலத்தை மீட்டெடுத்திருக்கிறார்கள். அதுபோல சகோதரிகள் ஒவ்வொருவரும் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த அன்னாளூர் தாயாரை போல நீங்கள் உபவாசித்து இரவும் பகலும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் ஜெபம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபவாசித்தது மாத்திரமல்ல, அவர்கள் ஜெபம் செய்து கொண்டிருந்தார்கள். தேவாலயத்தை விட்டு நீங்காதபடிக்கு எப்போதும் ஜெபிக்கிற ஒரு தாயாக இருக்கிறார்கள். இன்றைக்கு தாய்மார்கள் தேவையற்ற அநேக காரியங்களை பேசி நாட்களையும் நேரங்களையும் கழித்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து சரிந்து அநேக தேவையற்ற உலக காரியங்கள் மேல் பற்றுதலாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்ப தலைவிகள், தாய்மார்கள், விதவைகள் அநேகர் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முதிர்ச்சி அடையலாம், தேர்ச்சி அடையலாம். அதன் பிரகாரம் நாம் நடக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர்ச்சி அடைந்து தேவனுக்காக கனி கொடுக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அவர்கள் ஜெபித்தது மாத்திரமல்ல, அடுத்ததாக என்ன செய்திருக்கிறார்கள்? ஆராதனை செய்திருக்கிறார்கள். ஆராதனை செய்வது மிகவும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளில் அந்த 84 வயதான அன்னாள் என்கிற தாய் அவர்கள் ஆராதனை செய்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அவர்களை குறித்து இந்த வேதத்தில் சாட்சியாக பகிரப்பட்டிருக்கிறது. அதுபோல நீங்கள் இந்த கடைசி நாட்களில் அந்த அன்னாள் என்கிற விதவையைப் போல நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவாலயத்தை விட்டு நீங்காதபடிக்கு இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து நீங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இன்றைக்கு வயதானவர்கள் எல்லாம், குடும்ப தலைவர்கள் எல்லாம், சகோதரிகள் எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கு இந்த வேதவசனம் மிகவும் ஒரு முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது. நாமும் கூட இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும். இப்படி அவர்கள் செய்தது மாத்திரமல்ல,
அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து யாவரோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் அந்த அன்னாள் தாயாருக்கு இருந்தது. கர்த்தரை புகழக்கூடிய ஒரு தாயாராக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நாம் அநேக மனிதர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த அன்னாள் தாயார் கர்த்தரை புகழ்ந்து அவரை குறித்து பேசியிருக்கிறார்கள். நாமும் கூட இந்த பூமியில் இந்த கடைசி நாட்களில் மனிதர்களை புகழ்ந்து பேசாதபடிக்கு கர்த்தரை புகழ்ந்து அவரை குறித்து பேசி அநேகருக்கு மீட்புண்டாகும்படியாக இந்த கடைசி நாட்களில் அந்த அன்னாளை போல வாழ்வதற்கு நீங்கள் முயற்சியிடுங்கள். தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அந்த தாயாரிடத்தில் இருக்கிற குணாதிசயங்கள் இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் இருக்கும் என்றால் இந்த தேசத்தையும் நமது மக்களையும் நமது உறவுகளையும் கர்த்தருக்குள் வழிநடத்த மிக ஏதுவாக இந்த வேதவசனம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்காட்டாக வைத்து நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் முயற்சி எடுப்போம், அதிகமாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதி. கண்களை முடிச்சு வீக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களையும் நீர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. நாங்களும் இந்த தாயார் ஜெபித்தது போல தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் ஜெபித்து உமக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.